நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலம் வந்துடுச்சு. ஏப்ரல் இறுதிக்கு வந்துட்டோம். மே மாதம்லாம் வந்து வெயில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் வேறு வந்துருச்சு அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து தினந்தோறும் ஆஃபீஸ்க்கு வந்து பைக்கில் போகிறவங்க ஒரு சில தவறுகள் வந்து செய்யக்கூடாது. ஒரு சில விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோடை வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு செப்பல் போடாமல் நம்ம வந்து ரோட்டில் நடந்து போக முடியுமா? ஒரு மணிக்கு அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் வந்து முடியாது. வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. அப்படி இருக்கும் சூழலில் நம்மளுடைய வாகனத்துடைய டயர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து சாலையில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ கோடை வந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் டயருக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ உங்கள் டயருக்கு வந்து பிரச்சனை கொடுக்காமல் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்கள் பைக்கை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிடலாம். உங்களுடைய பைக்குடைய டயரை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிடலாம். அதற்கு வந்து முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயரோட ப்ரெஷரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து காலையில் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு பைக்கை வைப்பீங்க. நீங்கள் வைக்கும்போது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிழலாக தான் இருக்கும். ஆனால் வந்து போக போக வெயில் மதியானம் வர என்னாகும், அந்த இடம் ஃபுல்லாக வந்து வெயில் வந்துடும். ஸோ வெயிலில் வந்து பெரும்பாலும் பைக்கை வந்து நிப்பாட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பைக்கை கவர் பண்ணி வைங்க. இல்லை வந்து எப்போதும் நிழலாக இருக்க மாதிரி ஒரு பிளேஸை வந்து தேர்ந்தெடுத்து நிப்பாட்டுங்க. இல்லை வேறு வழி இல்லாத பட்சம் வெயிலில் தான் நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டயர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல அதிகமான அக்கறை வந்து எடுத்துக்கோங்க. 3 நாளைக்கு ஒரு முறை வந்து டயர் ப்ரெஷரை வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா வெயிலில் வந்து ரொம்ப நேரம் நிப்பாட்டி வச்சுருக்கும் போது கண்டிப்பாக வந்து காற்றோட ப்ரெஷர் குறைவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி காற்றோட ப்ரெஷரை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா டயரோட லைஃப் அது வந்து கெடுத்து விட்ரும். எப்படி கெடுத்து விடும் அப்படின்னா, டயரோட ப்ரெஷரும் கம்மியாக இருக்குது, ரோடு வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் சூழலில் வந்து சீக்கிரமாக டயர் வந்து தேஞ்சு போயிடும். நார்மலாக கோடை இல்லாமல் மற்ற நாட்களோட கம்பேர் பண்ணும்போது கோடையில் வந்து டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா டயரோட லைஃப் வந்து சீக்கிரம் வந்து பாதிக்கப்படும். அதனால வந்து டயர் ப்ரெஷர் விஷயத்தில் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து ப்ரெஷரை செக் பண்ணுறது எப்போ செக் பண்ணணும் அப்படின்னா, காலையில் ஒரு 10 மணிக்கு முன்னாடியே செக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் பைக்கை ஓட்டிட்டு அதன் பிறகு போயிட்டு டயர் ப்ரெஷரை செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்பத்தின் காரணமாக வந்து காற்று விரிவடையக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ வந்து ப்ரெஷரை கரெக்டாக கூட வந்து காட்டாது. அதனால டயர் ப்ரெஷரை வந்து செக் பண்ணி காற்றடிக்கிறது வந்து காலையில் 10 மணிக்கு முன்னாடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. அதே மாதிரி வந்து டயர் பராமரிப்பு அப்படின்னு வரும்போது டயரை மட்டும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு ஹேண்டில் பாரு, சஸ்பென்ஷனு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னாலுமே டயரோட லைஃப் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து டயருக்கு மேலே என்னென்ன பாகங்கள் வரும் அப்படின்னா சஸ்பென்ஷன் வரும், ஹேண்டில் பார் வரும், அதேமாதிரி வந்து டிஸ்க் ஆயில் வந்து அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோக் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹேண்டில் பாரில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பாகங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா டயருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. டயரோட ப்ரெஷரை கரெக்டாக வச்சுருந்தாலும் எந்த பிரச்சனையும் வந்து வராது. மற்ற நாட்களை விட கோடையில் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கூடுதலான கவனம் செலுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து உங்கள் பைக்குக்கு வந்து கம்மியாக வரும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா தேவையில்லாமல் டயரை மாற்ற வேண்டிய சூழல் வந்து உருவாகும். இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.